போறது கரெக்டான பாத்தா அப்படின்னு மனசு கான்பிடண்டா இல்ல. டவுட்டா இருக்கு, எதை பண்ணாலும் டவுட்ஃபுல்னஸ். ஆமா, சரியோ தப்போ ஆலோசனை வந்துகிட்டே இருக்கு. ஆமா. அப்புறம் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் டிப்ரெஷன் ஆச்சு இதனால. அதுல இருந்து மனசை நான் நெகட்டிவா வச்சுக்கிற மாதிரியே இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் சரியா போகாத மாதிரியே இருக்குது, நான் மனசு சந்தோஷமா போகாத மாதிரியே இருக்குது. சரி, பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. எண்ணங்கள் மாதிரி இருக்குங்கிறத விட ஏதாவது எண்ணங்கள் உருவாக்கப்படுதா, ரிப்பீட்டடா எண்ணங்கள் ஏதாவது வருதா? ஆமா, நானே எனக்குள்ள விடமாட்டேன், எப்படிதான் இருப்பேன் அப்படின்னு பேசிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு மனசு பேசுதா? ஆமா. உள்ள ஏதோ ஒண்ணு பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இல்ல, என் மனசே ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. மனசு ரெண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. கான்ஷியஸ் லெவல்ல, சப்கான்ஷியஸ் லெவல், அதான் சொன்னேன். ஏதோ ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் செய்யற மாதிரி இருக்குது. சரி சரி சரி, ரைட். இப்ப மனசை பத்தி சொல்லிடுறேன். மனசை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான், ஏதோ உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனா அந்த டாக்டர் அந்த வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் மருந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட் மனசுக்கு சம்பந்தப்பட்டது. சோ இந்த மனசுங்கிறது என்ன, இந்த மனசு எப்படி இயங்குது, ஏன் இந்த மாதிரி தப்பா இயங்குது, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாதான் சரி பண்ண முடியும். இது சரியாகுமா சரியாகாதா, இவ்வளவு கேள்விக்கு ஃபர்ஸ்ட் விடை கிடைக்கணும். அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். மனசுன்னா என்ன, நீங்க என்ன தெரிஞ்சிட்டு இருக்கீங்க? நம்ம ஏதாவது யோசிச்சிட்டு இருக்கோம், அது நீங்க யோசிக்கிறீங்களா? நானே யோசனைக்கு போயிடுறேன் என்ன அறியாம. இப்ப நான் உங்க ப்ராப்ளத்தை கேட்கல. மனசுங்கிறது என்னன்னா ஆலோசனைகளை பிறப்பிக்கக்கூடிய இடம். ஆலோசனை பிறக்கக்கூடிய இடம் தான் மனது. ஆலோசனை ஏன் வருது? நீங்க ஏன் பிறந்தீங்க? எங்க அம்மா அப்பா சேர்ந்தாங்க அதனால நான் பிறந்தேன், அதெல்லாம் பதில். நீங்க ஏன் பிறந்தீங்க? பிறந்த காரணம் தெரியல உங்களுக்கு. இது முதல் ஜென்மமா, 100வது ஜென்மமா, 50வது ஜென்மமா தெரியல. ஆனா நிறைய ஜென்மம் எடுத்ததுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வருது. உங்க கூட பிறந்தவங்க யாரு? அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா?